வணக்கம். நம்ம எல்லாருக்குமே மனசுல வர்ற ஒரு ஆழமான கேள்வி இருக்கு. பிறக்கும்போதே சில குழந்தைகளுக்கு ஏன் உடல் ரீதியான குறைபாடுகள் ஏற்படுது? இன்னைக்கு வேத ஜோதிடம் இந்த கேள்விக்கு என்ன மாதிரியான விளக்கங்களையும் பரிகாரங்களையும் சொல்லுதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க இந்த ஒரு வித்தியாசமான பார்வையை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, இந்த கேள்வியில தான் எல்லாமே அடங்கியிருக்கு. ஏன் சில பேர் மட்டும் உடல் குறைபாடுகளோட பிறக்கறாங்க? ஜோதிட நம்பிக்கைகளின்படி இதுக்கான பதில் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த சில விஷயங்களோட சம்பந்தப்பட்டது. ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு ரெண்டு முக்கிய காரணங்கள் தான். ஒன்னு கர்ம வினை, அதாவது நம்மளோட முந்தைய ஜென்மங்கள்ல செஞ்ச செயல்களோட விளைவு. ரெண்டாவது நம்ம பிறக்கிறப்போ வானத்துல கிரகங்களோட நிலைமை. இது ரெண்டும் சேர்ந்துதான் ஒருத்தரோட உடல் நிலைய முடிவு பண்ணுதுன்னு ஒரு அடிப்படை நம்பிக்கை இருக்கு. சரி, இந்த முழு விஷயத்தையும் நாம தெளிவா புரிஞ்சுக்க ஒரு 5 ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கர்மானா என்ன, கிரகங்கள்னா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் அதுக்கான ஜோதிட காரணங்கள், அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கு போக வேண்டிய கோயில்கள், கடைசியா ரொம்ப பாசிட்டிவான ஒரு குறிப்போட முடிக்கலாம். ஓகே, முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த டாபிக்கோட 2 முக்கியமான பில்லர்ஸ்னு சொல்லலாம். ஒன்னு கர்மா, இன்னொன்னு கிரகங்கள். இத பத்தி முதல்ல தெரிஞ்சுப்போம். இப்போ நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை லக்னம். ஒரு ஜாதகத்தோட அஸ்திவாரமே இந்த லக்னம் தான். நம்மளோட உடம்பு, ஹெல்த், பலம் இது எல்லாத்தையும் முடிவு பண்றதுல இந்த லக்னத்துக்கும் அதோட அதிபதிக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு நம்பப்படுது. சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன பிரச்சனைகளுக்கு காரணமா சொல்லப்படுது, அதோட தாக்கம் எப்படி இருக்கும்? வாங்க பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல முதல்ல வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் தான். பொதுவாவே உடல்ல ஏற்படுற ஊனம், பக்கவாதம் மாதிரியான பிரச்சனைகளுக்கு சனிதான் முக்கிய காரணம்னு ஜோதிடத்துல சொல்லப்படுது. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, சனியோட தாக்கம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லப்படுது. உதாரணத்துக்கு, ஒருத்தரோட ஜாதகத்துல சனி வீக்கா இருந்து லக்னத்தையோ இல்ல ஆயுள குறிக்கிற 8ஆம் வீட்டையோ பாதிச்சா அது நேரடியா கை கால்ல பிரச்சனைகளை உண்டாக்கலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. சனிக்கு அடுத்தபடியா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது செவ்வாய். ஜோதிடப்படி செவ்வாய் தான் நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்துக்கும் எலும்பு மஜ்ஜைக்கும் அதிபதி. அதனால நம்மளோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கும் செவ்வாய்க்கும் நேரடி கனெக்ஷன் இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, ஜாதகத்துல செவ்வாய் சரியா இல்லேனா ஆக்சிடென்ட்ஸ்னால ஏற்படுற காயங்கள், இல்லனா பொறக்கும்போதே வர்ற சில உறுப்பு குறைபாடுகளுக்கு அது ஒரு காரணமா இருக்கலாம்னு சொல்லப்படுது. சனி, செவ்வாய் மட்டும் இல்ல, மத்த கிரகங்களுக்கும் இதுல பங்கு இருக்கு. உதாரணமா, நிழல் கிரகங்களான ராகு, கேது இவங்க எந்த வீட்ல இருக்காங்களோ அது சம்பந்தப்பட்ட உடம்பு உறுப்புல பிரச்சனைகளை தரலாம். அதே மாதிரி சந்திரன், மனசுக்கு காரகனான சந்திரன் தேபிரையா இருந்து கெட்ட கிரகங்களோட சேரும்போது அது மூளை வளர்ச்சி, நரம்பு மண்டலத்தை பாதிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா பாருங்க, கண் பார்வைக்கு சூரியன், சந்திரன், கேக்குறதுக்கும் பேசுறதுக்கும் புதன், கை கால் பிரச்சனைகளுக்கு சனி, செவ்வாய், இப்படி ஒவ்வொரு உடல் பாகத்துக்கும் ஒரு கிரகன் கனெக்ட் ஆகுது. ஓகே, இதுவரைக்கும் காரணங்களை பார்த்துட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமான கட்டம். இதுக்கு என்னதான் தீர்வு, பரிகாரங்கள் என்னன்னு பார்க்கலாம். இதுல 2 வகை இருக்கு. நாம செய்ய வேண்டிய செயல்கள், அப்புறம் வழிபாடு. இந்த பரிகாரங்களோட அடிநாதமே ஒண்ணுதான். அதாவது போன ஜென்மத்துல செஞ்ச கர்மாக்களை இந்த ஜென்மத்துல நாம செய்யற நல்ல காரியங்கள் மூலியமா சரி செய்யலாம். சிம்பிளா சொன்னா ஒரு கார்மிக் பேலன்சிங் பண்ற மாதிரி. இத பேஸ் பண்ணி 3 முக்கியமான பரிகாரங்கள் சொல்றாங்க. 1, மாற்றுத்திறனாளிகளுக்கு வீல்சேர், ஹியரிங் எய்ட் மாதிரியான கருவிகளை வாங்கி கொடுக்கறது. 2வது, அன்னதானம் பண்றது, முக்கியமா சனிக்கிழமையில. 3வது, ஆரோக்கியத்துக்காகவும் நீண்ட ஆயுள்காகவும் மிருத்யுஞ்சய ஹோமம் பண்றது. நல்ல செயல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு முக்கியமான பரிகாரம் சில குறிப்பிட்ட கோயில்களுக்கு போயிட்டு வர்றது. அது என்னென்ன கோயில்கள்னு இப்போ பார்ப்போம். இந்த லிஸ்ட்ல 5 முக்கியமான கோயில்கள் இருக்கு. திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாள் கோயில், அப்புறம் வைத்தீஸ்வரன் கோயில், திருநள்ளாறு, சிங்கப்பெருமாள் கோயில், அப்புறம் கேரளால இருக்கிற குருவாயூர். இதுல ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட், திருவள்ளூர். இங்க இருக்கிற வைத்திய வீரராகவ பெருமாள் கோயில் ரொம்ப நாளா இருக்கிற நோய்களையும் உடம்புல இருக்கிற கஷ்டங்களையும் தீர்க்கணும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. குறிப்பா அமாவாசை அன்னைக்கு இங்க போறது ரொம்ப விசேஷம். அடுத்து வைத்தீஸ்வரன் கோவில். பேர்லே வைத்தியம் இருக்கு பாத்தீங்களா? இது ஹெல்த்துக்கான ஒரு முக்கியமான தலம். முக்கியமா செவ்வாய் கிரகத்தால வர பிரச்சனைகளுக்கு இங்க வந்து வேண்டிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. அப்புறம் திருநள்ளாறு. இது எல்லாருக்குமே தெரியும். சனி பகவானோட பாதிப்புகளை குறைக்கிறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான இடம்.
அதே மாதிரி சிங்கப்பெருமாள் கோயில்ல இருக்கிற பாடலாத்ரி நரசிம்மர் கிட்ட வேண்டிக்கிட்டா உடல் ஊனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும்னு ஒரு நம்பிக்கை. கடைசியா கேரளால இருக்கிற குருவாயூர். இங்க குருவாயூரப்பன தரிசனம் பண்ணினா வாத நோய், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு நம்பப்படுது. சரி, காரணங்கள் பார்த்தாச்சு, பரிகாரங்கள் பார்த்தாச்சு. இப்போ இந்த டாபிக்கோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். இது உண்மையிலேயே ரொம்ப நம்பிக்கையான ஒரு விஷயம். இங்கதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் வருது. வெறும் ஜோதிடத்தை மட்டும் நம்பி இல்லாம பிராக்டிக்கலான விஷயத்தையும் இதுல சேர்க்கறாங்க. அதாவது புதன் இல்லனா குரு தசை மாதிரி நல்ல கிரக நேரத்துல சரியான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் பயிற்சியும் கொடுத்தா மாற்றுத்திறனாளி குழந்தைகள் கிட்ட ஒரு பெரிய முன்னேற்றத்தை பார்க்க முடியும்னு ரொம்ப பாசிட்டிவா சொல்றாங்க. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பதிவை முடிச்சுக்கலாம். இந்த ஜோதிட பார்வைங்கிறது நம்ம தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பதில் தேடுற ஒரு வழியா, இல்ல ஒட்டுமொத்தமா மனுஷங்களோட நிலைய புரிஞ்சுக்க உதவுற ஒரு பெரிய தத்துவமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?